நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ 10th வரைக்கும் நம்ம ஒரு ஆட்டம்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கு. ஆனா அவன் 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த 2 மாசம் லீவ் போயிட்டு 11th வந்தப்போ அவனுக்கு ஒரு புது கான்செப்ட் சொல்லிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் டயக்ராம்ஸ். ஓகேங்களா, இந்த ஆர்பிட்டல் டயக்ராம் ஆக்சுவலா என்னன்னு சொல்லி அந்த 11th படிக்கிற பையனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஆர்பிட்டல் டயக்ராம் ஆக்சுவலா எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஒரு ஆட்டம் உடைய உண்மையான வடிவம். ஸோ 10th வரைக்கும் நம்ம படிக்கிற இந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு தவறான டிஸ்கிரிப்ஷன். ஆட்டம் பார்க்க இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆட்டம் பார்க்க உண்மையிலேயே இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இதுல இருக்க ஒரு ஷேப்புக்கும் ஒரு நேம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற டயக்ராம் தான் இந்த ஆர்பிட்டல் டயக்ராம்ஸ். என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா 10th வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டம் இருக்கும்னு சொல்லி தரது தப்பு கிடையாது. ஏன்னா எளிமையா பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு இந்த அடாப்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அவன் அந்த 2 மாசம் லீவ் முடிச்சு திரும்பி வரும்போது நீங்க ஆர்பிட்டல் டயக்ராம் சொல்லி தரீங்க பாத்தீங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது வரைக்கும் நீங்க படிச்சது தப்புப்பா, இது நான் வந்து எளிமையா சொல்லி தரதுக்காக 10th வரைக்கும் உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். பட் ஒரு ஆட்டம் பார்க்க ஆக்சுவலா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல இந்த மாதிரி இருக்கிற ஆட்டமை நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் வந்து இந்த ஆர்பிட்டல் டயக்ராம் அப்படின்ற இந்த ஒரு தெளிவை நம்ம கொடுக்கணும் பாத்தீங்களா. இந்த ஒரு கனெக்ஷன் டிரான்சிஷன் இதை வந்து நம்ம பண்ண தவறணும். போட மாட்டாங்க. எடுத்தோடனே 11th வந்து புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கெமிஸ்ட்ரி புக்லயே வந்து இந்த ஆர்பிட்டல் டயக்ராம்ஸ் இருக்கும். எடுத்து படிக்காதவங்க 1s 2s 2pன்னு சொல்லி மக்க படிக்க வச்சிருக்காங்க. அந்த பையனை வந்து என்னன்னே புரியாம ஆட்டம் வந்து இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த ஆர்பிட்டல் டயக்ராம் படிக்கும் போது அவனுக்கு அது என்னன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அவன் கடைசியில் மங்கடிச்சுதான் அந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு கிளாஸ்லயும் ஒரு புது டாபிக் வரும்போது இந்த புது டாபிக் எப்படி பழைய டாபிக் கூட ரிலேட் ஆகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிரிட்ஜிங்னு சொல்லுவோம், அதை கிரியேட் பண்ணாமே சொல்லி தரும்போது அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. சயின்ஸ்ல கடைசியில் மக்கப் தான் அடிச்சாகணும். இதுதான் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, அண்ட் இதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போல நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஏன்னா சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.